கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே ஒரு உயிருள்ள ஜீவனுள்ள அழியாத ஒளியாத மாறாத மறையாத மங்காத வெளிச்சம் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஏசாயா 41:12. உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இயல்பொருளாவார். என்னோட யுத்தம் பண்ணின மனிதர்கள். அன்பார்ந்தவர்களே, எபேசியர் 6:12 சொல்கிறது, மாமிசத்தோடும் அல்ல இரத்தத்தோடும் அல்ல இப்பொழுது பிரபஞ்சத்தின் அந்தகார லோகதபதிகளோட போராட்டம் உண்டு அப்படிங்கிறார். அதை எபேசியர் 6:13 சொல்கிறது, தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்படினால் மனிதர்களோட நம்மளுக்கு போராட்டம் இல்லை. மனிதருக்குள்ளே கிரியை செய்கிற அந்த பிசாசோட தான் நமக்கு போராட்டம். உங்களோட எத்தனை பேர் யுத்தம் பண்ணியிருக்கலாம், உங்களோட எத்தனை பேர் வழக்காடி இருக்கலாம். யோசபாத்துக்கு விரோதமாக 3 படைகளை விரட்டி வந்தன யுத்தம் பண்ணுறதுக்கு. சொல்லுங்கள் பார்ப்போம். ஆயின் புத்தர், அம்மோனியர், சேயின் புத்தர் என்று 3 படைகள் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்திலே யோசபாத்துக்கு விரோதமாக இஸ்ரேல் மக்களுக்கு விரோதமாக 3 படை விரட்டி கொண்டு வருகிறது. அதனால் யோசபாத்து ஒரே படை வச்சிருக்கிறார், ஒரே யுத்த வீரர்கள் வச்சிருக்கிறார். ஆனால் 3 படைகள் வருகிறது, இவர்கிட்ட ஒரு படை தான் இருக்கிறது. ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அவர் ஒருமித்து உபவாசத்தை கூறி பாடகர்களை அனுப்பி வெற்றியை ஏறெடுத்தார். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் இப்படிப்பட்ட மனிதர் மூலமாக பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கிறீங்களா? மனிதர் மூலமாக பல போராட்டங்களை சந்தித்து கொண்டு இருக்கிறீங்களா? நீ கவலைப்படாதிருங்க. யோசபாத்துக்கு வழக்காடி ஜெயத்தை கொடுத்தவர் உங்களுக்கும் ஜெயத்தை கொடுப்பார். இந்த யுத்தம் என்னுடையது, உங்களுடையதுன்னு சொல்கிறார். அதனால் நீங்கள் வழக்காட வேண்டிய அவசியம் இல்லை. பல பேர் போராடி போராடி இழைத்து போய் விட்டீர்களா? கலங்காதிருங்க. போராட்டம் வரத்தான் செய்யும். ஆனால் அதை எதிர்ப்பதற்கு கர்த்தர் நமக்கு பலனை கொடுத்துருக்கிறார். நீங்கள் சும்மா இருந்தாலுமே, நீங்கள் யாருக்கும் எந்த ஒரு கெடுதல் பண்ணாமல் இருந்தாலும், நீங்கள் ஒன்று உங்கள் வேலை ஒன்று இருந்தாலுமே நமக்கு வீணால பிரச்சனை தேடி வரும் பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் பயப்படாதுங்க. உங்களுக்கு யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அதனால் இந்த நாட்களிலே பிரச்சனைகள் வரும்போது, போராட்டம் வரும்போது அதிகமாக தேவனை துதித்து பாடுங்கள். ரோமர் 1:21, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மையப்படுத்தாமல் துதிக்காமல் சோத்தரிக்காமல் சிந்தையில் வீணரானார்கள், உணர்வில்லாத இறுதியும் இருள் அடைந்தது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஏன் இருள் வருகிறது? ஏன் பிரச்சனை வருகிறது? ஏன் போராட்டம் வருகிறது? ஏன் நெருக்கம் வருகிறது? ஏன் அவமானம் வருகிறது என்று கேட்டால், அது எல்லாம் நம்மளை பார்த்துட்டு ஓடணும். பார்த்துக்கொள்ளுங்க. ஏன் ஓட மாட்டேங்குதுன்னு கேட்டால், துதி இல்லை, ஸ்தோத்திரம் இல்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை துதிக்காமல் சோத்தரிக்காமல் இருப்பதுனால தான் இருளுங்கிறார். அதனால் இந்த ரோமர் 1:21 இப்படி சொல்லுகிறது. அதனால் அதிகமாக துதிங்க, அதிகமாக சோத்துறீங்க. ஏன்னா யோசபாத்துக்கு விரோதமாக வந்தவங்க எப்படி அவங்க கீழே விழுந்தாங்க, எப்படி ஒரு வெட்டினு விழுந்தாங்கன்னா, பாடகர்கள் துதிக்கிறவங்கள் முன்னாடி போனார், இராணுவ துருப்பை பின்னாடி விட்டுட்டார். அப்போ துதியில் எவ்வளோ பெரிய ஒரு வல்லம் இருக்குது தெரியுமா? அதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நல்லா கர்த்தரை மையப்படுத்துங்க, நல்லா கர்த்தரை துதிங்க, பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க. சரிங்களா? நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே நன்றியோடு துதிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, உங்களோட போராடுவங்களை தேடியும் காணாதிருப்பேன் வசனத்தின்படி இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதித்து ஆண்டவரை உயர்த்துங்க. தகப்பனே, இன்று கண்ட எழுத்தரின் என்று காண்பதில் வசனத்தின்படி பிள்ளைகளை உயர்த்துங்க, கிருபையாக தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா.